நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் அவர் அமோக வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவர் 2 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். அது வயநாடா அல்லது ரேபரேலியா என்பது பற்றி இன்னும் உறுதியாக தெரியவில்லை. 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் எந்தவொரு வேட்பாளரும் தேர்தல் முடிவுகள் வெளியான 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை கைவிட வேண்டும் என்று நாடாளுமன்ற முன்னாள் பொதுச் செயலாளரும் அரசியலமைப்பு நிபுணருமான VDD ஆச்சாரி தெரிவித்துள்ளார். மேலும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் காலியாக இருந்தால் ராஜினாமா கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பலாம் என்று தெரிவித்த அவர், ஒரு உறுப்பினர் 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்ய தவறினால் அவர் 2 தொகுதிகளையும் இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.